நம்மோடு வாழ்ந்த நம் முன்னோர்கள் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற வீடுகளோ உறவுகளோ மதிப்பீடுகளோ இன்றும் அவர்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. நினைவுகள் நமக்கு அழிய வாழ்வை தருகிறது. இறப்பு நினைவுகளை அழிக்க முடியாது. அதில் இறப்பு தோற்றுதான் போகிறது. ஆகையால் தான் இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்டு இறப்பதற்கு முன் நினைவாக செய்யுங்கள் என்று தம் சீடர்களுக்கு நினைவூட்டுகிறார். எதை நினைவாக செய்ய சொல்கிறார்? தான் பெத்லகேமில் மாடடை குடியில் பிறந்ததையா? தன்னை ஏரோது கொல்ல தேடியதையா? தன் பெற்றோர்கள் தன்னை ஆலயத்தில் அர்ப்பணித்ததையா? தன் திருமுழுக்கையா? தன் பணி வாழ்வையா? தனக்கு வந்த எதிர்ப்புகளையா? தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையா? தனக்கு வழங்கப்பட்ட சிலுவை சாவையா? தன் இறப்பையா? தன் உயிர்ப்பையா? எதை நினைவாக செய்ய வேண்டும்? அனைத்தையுமே. அன்பில் நினைவு கூறுவோம். இன்று இவ்வுலகம் ஏங்கி இருக்கும் ஒன்று அன்பு. இது கிடைக்காமல் ஏங்குவோர் எத்தனையோ பேர். ஒவ்வொரு ஆன்மாவும் அன்பிற்காக இயங்குகிறது. அந்த அன்பு பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதில்லை. சிலர் கிடைக்கும் போது அதை கண்டு கொள்வதில்லை. சிலர் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியுள்ளது. இயேசுவை பொறுத்தவரையில் அன்பு என்றால் அடையாளங்களை தாண்டுவது. இன்று அன்பு செய்ய மிக பெரிய தடை அடையாளம். சாமியார், பாவிகள், வரி தண்டுவோர், விபச்சாரர் என அனைத்து அடையாளங்களையும் தாண்டி ஒருவரின் உள்ளியல்பில் இறைவனை காண கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. நான் உங்களை அன்பு செய்தது போல என்பதன் அர்த்தம் இதுதான். அன்பு செய்ய முக்கிய தேவை வெறுமையாவது. தன்னையே வெறுமையாக்கும் ஒருவரால் தான் மற்றவரை அன்பினால் நிரப்ப முடியும். அன்பில் ஒருவர் மற்றவர் முன் தன்னையே தோலுரித்து காட்டுகிறார்.